புத்திர பாக்கியம், இந்த புத்திர பாக்கியத்துக்காக நிறைய பேர் சார் என்ன வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது, எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பா அலங்காரம் பண்ணுவாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை மூல நட்சத்திரத்தன்னைக்கு, உங்களுடைய நட்சத்திரத்தன்னைக்கு, அல்லது பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய ஆத்துக்காரோடைய நட்சத்திரம் அல்லது மனைவியோட நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தன்னைக்கு எடுத்து பண்ணுவாங்க. அந்த வெண்ணெய் காப்பு சாத்தி அந்த வெண்ணெய் காப்பை எடுத்துன்னு வந்து தினந்தோறும் நம்ம வச்சு எடுத்து சாப்பிட்றது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், நம்ம ஜாதகத்தில் 5ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம். பூர்வ புண்ணிய தோஷம் இருந்தது அப்படின்னு சொன்னால் ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்பவுமே முக்கியமான ஒரு வழிபாடாக அமையும். குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியமான ஒரு வழிபாடாக அமையும். இந்த 2 வழிபாடு நம்ம செய்து கொள்ளும் பொழுது புத்திரஸ்தான தோஷங்கள் நீங்கும். சில பேர் குழந்தைகளுக்கு உடம்பு உபாதைகள் இருந்துகிட்டே இருக்கும், சில பேர் திருஷ்டி பட்டுட்டே இருக்கும், சில பேருக்கு செளி பிடிச்சுட்டே இருக்கே சார், குழந்தைகளுக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு சொல்லிகிட்டே இருப்பாள். இந்த மாதிரி வழிபாட்டுக்கெல்லாம் ஆஞ்சநேயர் வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் ரொம்பவுமே உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் கொடுக்கும். இதை கேட்டுட்டீங்க இல்லையா? இனிமேல் நீங்கள் வழிபாடு பண்ணி பாருங்கள், நிச்சயமான மாற்றங்கள் உங்களுக்கு கூடி வரும்.